இந்த சேனக்கிழங்கு அதிகமாக மசாலா போட்டு பிரட்டி தோசைக்கல்ல மீன் பொரிக்கிற மாதிரி செஞ்சு தாங்க பார்த்துருக்கேன். சரி நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோமேன்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி புளி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேங்க. அந்த கேப்பில் வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா எல்லாம் போட்டு முட்டை பொரியல் தாங்க பண்ணிட்டேன். 10 நிமிஷத்தில் கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. அதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு வெங்காயம், இடித்த பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு கிழங்க தாளிச்சிட்டேங்க. கடைசியில் லைட்டாக மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. மெயின் டிஷ்க்கு லெமன் சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். இப்போலாம் காலையில் குடிக்கிறதுக்கு டீ, காஃபி எதுவும் கிடையாதுங்க. கேரட் பீட்ரூட் ஜூஸ் தாங்க. கேரட் பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பச்சை பால் லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. காலையில் சாப்பிட்றதுக்கு கறி குழம்பு, தோசையும் சுட்டு கொடுத்து விட்டேங்க.